கங்க்ராட்ஸ் ஆதித்யா. தேங்க்யூ. வாங்க ப்ரோ, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இங்க வா. டேய் என்னடா? பார்வதி பற்றி உங்கள்கிட்ட பேசணும் ப்ரோ. டேய் பார்வதி பற்றி என்கிட்ட எதுவும் பேசாத. ப்ரோ, உன் கோவம் எனக்கு புரியுது ப்ரோ. சத்தியமா பார்வதி மேலே எந்த தப்பும் இல்லை. எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஐஸ்வர்யா தான் ப்ரோ. டேய் எப்போ பார்த்தாலும் ஐஸ்வர்யா மேலே குற்றம் சொல்லிட்டு இருக்க. இல்ல ப்ரோ, ஐஸ்வர்யா பார்வதி கிட்ட பேசிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டு தான் வரேன். சோ மித்ரா, நீங்க சொல்லுங்க, நீங்க எவ்வளவு ஓட்டு வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? இப்படி எல்லாம் பார்க்க கூடாது. தெரியல. உங்களுக்கும் தெரியலையா? சோ நீங்க எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா 47,337 ஓட்டுகள் வாங்கியிருக்கீங்க. தேங்க்யூ. ப்ளீஸ் ப்ளீஸ். சோ நெக்ஸ்ட் ஹேமா. அப்படியே வாமா. சோ ஹேமா, பயங்கர கான்ஃபிடென்ட்டோட வரீங்க. நீங்க எவ்வளவு ஓட்டு வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? 48,000. எஸ். 48,000. ஏதோ நீங்களே ஓட்டு போட்ட மாதிரி சொல்றீங்க. ஓகே, நீங்க எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா 75,535 ஓட்டுகள் வாங்கியிருக்கீங்க. ஓகே, தேங்க்யூ. சோ நெக்ஸ்ட் உமா. சூப்பரா சொல்வா பாருங்க. ஏன் உமா சைலண்டா வரீங்க? ஓகே டன். நீங்க எவ்வளவு ஓட்டு வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? தெரியல. ஓகே, சோ நீங்க எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா 97,253 ஓட்டுகள் வாங்கியிருக்கீங்க உமா. தேங்க்யூ சோ மச். ப்ளீஸ் மேடம், ஒன் ஸ்டில் ப்ளீஸ். போட்டா மேடம். ப்ளீஸ் மேடம். ஸ்மைல் ப்ளீஸ். ஸ்டடி மேடம். ஓகே, ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மூமெண்ட். மா, நம்ம வீட்டு டிரைவர் சுந்தரத்தோட பொண்ணு ஸோ ஆதித்ய குரூப் ஆஃப் கம்பெனி பிராண்ட் அம்பாசிடராக வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹவு டு யூ ஃபீல் மேம்? ப்ளீஸ் ஃபியூ வேர்ட்ஸ். இந்த ஃபங்க்ஷனை இவ்வளவு சிறப்பாக நடத்தி கொடுத்த உங்கள் எல்லோருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெயிச்சவங்களை பற்றி நீங்களே நிறைய சொல்லிட்டீங்க. இதுக்கு மேலே நான் எதுவுமே சொல்ல தேவையில்லை. உங்கள் எல்லாருக்கும் நான் மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. இப்படி அழுதுட்டே இருந்தா எப்படிக்கா? பெரியய்யா சின்னையாலாம் என்னை என்னடா நினைப்பாங்க? பெரியய்யா சின்னையா, என் தம்பி மேல சத்தியமா, என் மேல சத்தியமா, என் மேல எந்த தப்பும் இல்ல. எல்லாம் எனக்கு தெரியும் பார்வதி. ஐஸ்வர்யா உங்ககிட்ட பேசிட்டு இருந்த எல்லா விஷயத்தையும் நான் கேட்டேன் பார்வதி. ஐஸ்வர்யா அம்மாக்கு ஏன் என் மேல இவ்ளோ கோவம்னு தெரியல. இனிமே என்னால உங்க வீட்டுக்கு வர முடியாது. நான் இப்படியே எங்க ஊருக்கு போயிடுறேயா. நீ ஊருக்குலாம் ஒன்றும் போக வேண்டாம். முதல்ல இந்த போட்டியில் கலந்துக்க தயாராக. நான் இந்த போட்டியில கலந்துக்கணுமா? வேண்டாம் ஐயா, எனக்கு இந்த போட்டியும் வேணாம், இந்த ஊரும் வேணாம். நான் என் ஊருக்கே போயிடுறேன். என் மேலையும் என் குடும்பத்து மேலையும் உனக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கிறது உண்மைனா, எங்க கௌரவத்தை காப்பாற்றணும்னு நீ நினைச்சனா இந்த போட்டியில கலந்துக்கோ. இல்ல எங்க மான மரியாதை காத்துல பறந்தா பரவாயில்லன்னு நினைச்சனா தாராளமா ஊருக்கு போ. அண்ணன் சொல்றது கொஞ்சம் கேளு பார்வதி. உங்களுக்காகவும் உங்க குடும்ப கௌரவத்தை காப்பாத்துறதுக்காகவும் நான் என் உசிரியே கொடுப்பையா. ஆனா எனக்கு இந்த போட்டியை பத்திலாம் எதுவும் தெரியாது. அதை பத்திலாம் நீ கவலைப்படாத. நீ ஓகே மட்டும் சொல்லு, மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இல்லைங்கய்யா, நீங்க சொல்லி கொடுத்தாலும் எனக்கு இதெல்லாம் சரியா வராது. இப்படி வராது, முடியாது, இப்படிலாம் சொல்லாத பார்வதி. முயற்சி பண்ண முடியாது எதுவுமே இல்லை. முயற்சி பண்ணாமலே முடியாதுன்னு சொன்ன எப்படி? அப்படி நடக்க பழகிக்கோ. 2-3 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதுக்கு உனக்கு தெரிஞ்ச பதில சொல்லு, உண்மையை சொல்லு, அது போதும். பட்டமாக்கா வாங்க. வரேன் பார்வதி.
பட்டமாக்கா நல்லா சரிங்க. போடா. இவெல்லாம் எப்படி ஜெயிச்சான்னு நான் வயித்தறிச்சல்ல இருக்கேன். நீங்க எல்லாம் சேர்ந்து கூடி கும்மி அடிச்சிட்டு இருக்கீங்களா? உங்க முகரக்கட்டைங்களுக்கு போட்டோ வேற. இந்த வரேன், இந்த வந்து என்ன பார்வதி ஒரே ஃபேன்ஸ் தொல்லையா? வணக்கம் ஐயா. குட் மார்னிங். இவனுங்க எங்க இங்க வந்தானுங்க? ஒரு 7 இழுக்கலான்னு பார்த்தா குறுக்க வந்து நிக்கிறானுங்க. என்ன ஷோ நடக்குதா? அது வந்து பெரியய்யா இதையெல்லாம் போட்டுக்கிட்டு இவங்க கூட போட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதான். அவங்க ஆசைப்பட்டதில் தப்பு இல்லை. நீ தான் ஒரே நைட்டில் செலிபிரிட்டி ஆயிட்டியே. இவெல்லாம் செலிபிரிட்டி. பார்வதி முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு முதல் இடத்துல வந்து ஜெயிச்சிட்ட பாத்தியா? நீ சாதிச்சிட்ட பார்வதி. ஜெயிச்சது நானா இருந்தாலும் என்ன ஜெயிக்க வச்சது பெரியய்யா தான். சின்ன வயசுல எங்க அப்பா என் விரல பிடிச்சு என் பேர் எழுத சொல்லி கொடுத்தாரு. இன்னைக்கு பெரியய்யா அப்படி நடக்கணும் இப்படி நடக்கணும்னு சொல்லி கொடுத்து என் பேரை ஊரு பூரா பேச வச்சிருக்காரு. வருஷத்துக்கு ஒரு தடவை எங்க ஊர்ல திருவிழா நடக்கும். நானும் என் தம்பியும் போட்டோ எடுத்துக்குவோம். ஆனா நேத்து எத்தனை கேமரா, எத்தனை போட்டோ, எத்தனை பேரு, எவ்வளவு கூட்டம், எவ்வளவு கைத்தட்டல். இதெல்லாம் என்னோட அதிர்ஷ்டம்னு சொல்லி நான் பெருமைப்பட்டுக்க மாட்டேன். இதெல்லாம் உங்களோட கருணை. கருணை மட்டும் இருந்தா ஜெயிச்சிட முடியாது பார்வதி. திறமையும் இருக்கணும். அந்த திறமை உன்கிட்ட இருக்கு. சரி வாடா போலாம். ஒரு நிமிஷம் பெரியய்யா. சொல்லு பார்வதி. அது வந்து ஏன் பார்வதி தயங்குற? என்ன விஷயம் சொல்லு. வந்து உங்க கூட ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? போட்டோ? இதுக்கே அவளை தயக்கம். எடுத்துட்டா போச்சு. டே கணேசா, போட்டோ சூப்பரா இருக்கணும். சரிக்கா. ஒரு நிமிஷம். எதுக்கு இப்போ ஸ்கூல் போன மாதிரி கை கட்டிட்டு இருக்க? அந்த க்ரௌனை தலையில வச்சுக்க. இப்ப ரெடி. அக்கா ரெடி. கணேஷ், உன்னோட மொபைல்ல கிளாரிட்டி இருக்காது. வெயிட், என்னோட மொபைல் எடுக்கிறேன். சரிங்க ஐயா. ப்ரோ, பார்க்கிறதுக்கு ஹீரோ ஹீரோயின் மாதிரி இருக்கீங்க ரெண்டு பேரும். இவனை கணேசா, என்னையும் சேர்த்துடு.